Hi friends, வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எதை பற்றினா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழுசாக தெரிய வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தாலும் சரி, உங்களோட ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க யாருக்கு இருந்தாலும் இதை கரெக்டாக ஷேர் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வீடியோவை போட்டாலும் உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அந்த குரூப்பில் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 மூணாவது நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 வேக்கண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 விதமான பதவிகளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண டேட்டுன்னு பார்க்குறப்ப 30/7/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து முடிகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29/8/2024 முடியுது. உங்களுடைய அப்ளிகேஷனில் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/8/2024. அதிலிருந்து 8/9/2024க்குள்ளே நீங்கள் வந்து இந்த கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஜாப் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஜேஇ, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டிப்போ மெட்டீரியல் சூப்பர்டென்ட், ஓகேங்களா? இது டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கெமிக்கல் அண்டு மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட், ஓகேவா? அந்த ஒரு போஸ்ட்டு சிஎம்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இது விதமான பதவிகள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் கால் ஃபார் எவ்வளோ நோட்டிஃபிகேஷன், எவ்வளோ வந்து ஜாப் அப்படின்னா 7951 காலி இடங்களுக்கு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ரெண்டு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுருக்காங்க, ஓகேங்களா? அதாவது ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு மாதிரியும், டிகிரி ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதில் கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்டு மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் இது வந்து பே ஸ்கேல் வந்து லெவல் 7 கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44,900 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேமெண்ட் ஸ்கேல், ஓகேங்களா? பேமெண்ட் உங்களுக்கான ஸ்கேல். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2025 அன்னைக்கு 18 ஆரம்பிச்சிருக்கணும், 36 ஏஜ் முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து ஜூனியர் இன்ஜினியர் டிப்போ மெட்டீரியல் சூப்பர்டென்ட், அடுத்து கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட், ஓகேங்களா? இதுக்கு பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6. இதுக்கான பேமெண்ட் வந்து 35,400 வந்து சம்பளம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 முடிஞ்சிருக்கணும். 1/1/2025 அன்னைக்கு உங்களுக்கு 18 முடிஞ்சிருக்கணும், 36 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. மொத்த காலியிடங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 7,951 காலியிடங்கள், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ் தனித்தனியாக பிரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு வந்து, அதாவது இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க, ஓகேங்களா? அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் நான் ஏற்கனவே சொன்ன போல தான் 1/1/2025 அன்னைக்கு உங்களுக்கு 18 ஆரம்பிச்சிருக்கணும், முடிஞ்சிருக்கணும், 36 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு சம்பள விகிதமும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸாம் நடக்க போகுதுன்னு அப்படின்னா 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் 1, 2 அப்படின்னு இருக்கும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மெடிக்கல் டெஸ்ட்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். இதெல்லாம் முடித்த பின்னாடி உங்களுக்கு வந்து வேலையில் நீங்கள் அமர்த்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? உங்களுடைய வேல்யூபிளாக இருக்கிற ஒர்க்கிங்கில் இருக்கிற உங்களுடைய சொந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும். உங்களுடைய சொந்த இமெயில் ஐடி, ஒர்க்கிங்கில் இருக்கிற இமெயில் ஐடி கொடுத்து தான் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கான பேமெண்ட்டுன்னு நம்ம பார்க்குறப்ப வந்து ஓகே, இந்த எக்ஸாமுக்கான பேமெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப எஸ்சி எஸ்டி தவிர, ஓகேங்களா? எஸ்சி எஸ்டி தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 500 பேமெண்ட்டு. இது ஸ்டேஜ் 1 எக்ஸாம் நீங்கள் முடித்த உடனே
400 உங்களுக்கு ரீஃபண்டபுளாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் நீங்கள் முடித்த உடனே 400 உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜென்ட்டு, மிலிட்ரி மேனு, எக்கனாமிக்கலி வீக்கர் பர்சன்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 250 பேமெண்ட் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 எக்ஸாம் நீங்கள் முடித்த உடனே, கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் முடித்த உடனே இந்த அமௌண்ட் 250 உங்களுக்கு ரீஃபண்டபிள் செய்யப்படும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ எக்ஸாமை பேஸ் பண்ணி அவங்க ரீஃபண்ட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் முடித்த உடனே உங்களுக்கு ரீஃபண்டபிள் இருக்குது. அதுவும் உங்களுடைய ஓன் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரவு வந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் போடுறப்ப சரி உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்தே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்களே அப்ளை பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கோசரம் யாராச்சும் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்தே பேமெண்ட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா. இது ஏன்னா ரீஃபண்டபிள் இருக்குது, அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன போல தான் 18 to 33 அந்த மாதிரி சொன்னேன். அதே வந்து 36 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா. அதை ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு மாதிரி ஏஜ் லிமிட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் வந்து நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 3, 6, 8 அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் தனித்தனியாக, டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு தனியாக, அப்புறம் ஆல்ரெடி வந்து ரயில்வேல வந்து குரூப் சி, குரூப் டி ரயில்வே ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏஜ் லிமிட்டு, ஏற்கனவே கோட்ரஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டு, இது மாதிரி நிறைய வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. டைவர்சி பர்சன்ட்டு, விடோவர் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட்டை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸில் நடக்கும், 120 மினிட்ஸில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 100 கொஷின்ஸு, மேத்தமெட்டிக்கல், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரிசர்ச், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் சயின்ஸு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 மார்க்குக்கு கொஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயர் 1 டயர் 2 ஓகேங்களா. ஈச் செக்ஷனில் 100 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அப்படிலாம் மினிமம் டைம் மினிட்ஸ் வந்து 90 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. டைமிங்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டேஜ் 3 கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்டிகேப்புக்கு மட்டும் இந்த டைமிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், அதை மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 150 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ஸு, ஸ்டோரேஜு, நெட்வொர்க் ஆப்ரேட்டிங், வெப் ப்ரௌசிங், இமெயில் பண்ணுறது இது எல்லாமே பற்றின கேள்விகள் உங்களுக்கு வரும். அப்புறம் என்வால்மெண்டல், பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் ஆப்டிடியூடு இது எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150 கொஷின்ஸ் வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் அப்படின்னு இருக்குது. விர்ச்சுவல் கால்குலேட்டர் வில் பி மேபி கம்ப்யூட்டர் பேஸ் தான், எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பதவிக்கு என்னென்ன படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. எக்ஸாம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், அலைடு இன்ஜினியர் ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கிறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சர் இன்ஜினியர், மெக்கட்ரானிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், டூல்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் மெக்கானிக்கல் இதில் போயிடலாம். அதே போல் எலக்ட்ரிக்கல் அலைடு இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரிக்கலும், அப்புறம் எலக்ட்ரிக்கல் வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தாலும் அவங்க இது பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், கம்யூனிகேஷன் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி இதெல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க. சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவிலு, அப்புறம் பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங்கு இந்த மாதிரி வந்து படிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்புறம் ட்ரிபிள் 3 ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் மெட்ரலாஜிக்கல் சூப்பர்வைசர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் கெமிக்கல் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை GOV.in இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணணும். அந்த வெப்சைட் தான்
அடுத்து வந்து ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அனக்சர் ஏ அப்படின்ற காலத்தில் வந்து என்னென்ன கேட்டகிரி, அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு, அதே போல் தான் இப்போ கரெக்டான போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் ரிசர்ச், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் கெமிக்கல் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆர் மோர் ஃபாலோ ஃபைல்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கிரேடு, இதில் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட்டில் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியர் ஆர் யூனிவர்சிட்டி நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீஸ், அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இஎம்யூ டிஆர்எஸ், அப்புறம் டிசைன் இன்ஜினியர் டிஆர்டி, ஓகேங்க, ஒர்க் ஷாப்பு, பிரிட்ஜு, அப்புறம் டிசைனிங் டிராயிங், இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஆர் அதுக்கு ஈக்குவலாக இணையான கல்வி தகுதி இன்ஜினியரிங் அந்த மாதிரி எதாவது முடிச்சிருந்தாலும், யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்கிற இந்த சிவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிஎஸ்சி சிவில், இல்லைன்னா டிப்ளமோ சிவில், இல்லைன்னா டிகிரி இன் சிவில் இது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மினிமம் எஜுகேஷன் மீது எல்லாமே வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல், இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அனெக்சர் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃபார்மோடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா. நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எலிஜிபிள் இருக்கும், ஏஜ் லிமிட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. இதில் வந்து வேகன்சி வைஸ் எந்தெந்த வேகன்ட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, எவ்வளோ இதுக்கு என்னென்ன கேட்டகிரிக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ் லெவலில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் எக்ஸர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ, அப்புறம் ரயில்வேலே வேலை இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ, இந்த மாதிரி வந்து தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அதிகமாக வேகன்சி இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். அதனால் இதனையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அது ஜோனல் வைஸும் மாறும், ஓகேங்களா. இப்போது இருங்க, நம்ம சென்னை இதே பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஓகே, சென்னையில் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான இன்ஜினியரிங் ஜாப்ஸும் இருக்குது. டோட்டல் வேக்கன்சின்னு வந்து பார்க்குறப்ப 652 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு போல், ஓகேங்களா. சென்னைக்கு இவ்வளோ தான் வேக்கண்ட்டு, மொத்தமாக இருக்கிற 7000 சில்லற வேக்கண்ட்டில் சென்னைக்கு 652 வேக்கண்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எத்தனை வேக்கண்ட் இருக்குது, எது எலிஜிபிள் வருது அப்படின்றது வந்து ஒரு வாட்டி நீங்கள் பொறுமையாக யோசித்து பார்த்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கிறது பெட்டர், ஏன்னா இது ரீஃபண்டபிள் இருக்குது, அதனால் உங்களுதே கொடுத்துக்கோங்க. அதே போல் அப்ளை பண்ணுறப்பையும் கரெக்டாக பார்த்து உங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் திருத்தம் பண்ணணும்னா அதுக்கு தனியாக அமௌண்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க போல் இருக்குது, ஓகேங்களா. 250 வந்து கலெக்ட் பண்ணுவாங்க போல் இருக்குது. ஸோ அதனால் அப்ளை பண்ணுறப்பயே கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க, கரெக்டான அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இன்கேஸ் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்னா மாடிஃபிகேஷன் நான் ரிஃபண்டபிள் 250 ரூபா கேட்குறாங்க கன்ஃபார்ம், ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மேலே பல வீடியோக்கள் வேணும், ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேலை வாய்ப்பு தான் வீடியோ உங்களுக்கு வரும் வரை நன்றி, வணக்கம்.